بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. الحمدلله على كل حال. எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமா. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணல பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்திருக்கின்ற இந்த நிறைந்த நல்ல அமர்வில் பங்கேற்கும் நல்வாய்ப்பை பெற்ற நம் அனைவர் மீதும் என்று நிலவரமாக இந்த பிரார்த்தனை சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் சார்பாக செயல் வீரர் கூட்டம் தென்பொதிகை சாரல் நகர் குறிப்பாக கடையநல்லூரில் நடத்தப்படுவதில் உள்ளபடி எனக்கு பெரும் மகிழ்வாக இந்த ஒரு அருமையான நிகழ்வில் கலந்து பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பிற்காக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளத்திலே உற்சாகம் மீண்டெழுகிறது. இது போன்ற அமர்வில் நானும் ஒரு காலத்தில் கலந்திருக்கின்றேன். பெயர்கள் வேறு, களம் ஒன்றுதான். இன்றைக்கு சாலிடாரிட்டி என்ற பெயரில் இருந்தது, நேற்று இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு என்ற பெயர். இது போன்ற இந்த ஒன்றுகூடல்களிலே ஏராளமான பாடமும் பயிற்சியும் பெற்று அதிலிருந்து உருவாகி வந்தோம் என்ற அடிப்படையில் நான் மிகுந்த மகிழ்வுடன் என்னுடைய பழைய நினைவுகளை இந்த அமர்வின் மூலமாக மீட்டிக்கிறேன். புதிய முகங்களை காணும்போது ஏற்படுகின்ற உற்சாகம் என்னென்றால், ஜமாத் நிகழ்வுகளில் இசைவு நிகழ்வுகளில் அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலான்னு பார்த்து பார்த்து பழகிய முகங்களுக்கு மத்தியில் புதிய முகங்கள், அதுபோல இளரத்தங்கள் இந்த இயக்கத்திற்கு பாய்ச்சல்படும் போது அது புதிய உரம் பெறுகிறது, உற்சாகம் பெறுகிறது. இளைஞர்கள் நம்முடைய அமர்வுகளுக்கு வரமாட்டார்களா என்ற இயக்கம் எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வு மாறுபட்ட இரண்டு புதிய உணர்வை எனக்கு கொடுக்கின்றது. புதிய முகங்கள் ஒருபுறம், இளைஞர்கள் என்ற ஆற்றல் மிகு அது இந்த சமுதாயத்தின் சொத்துக்கள். இங்கே களத்தில் நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ற ஒரு விரிவான தலைப்பிலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இளைஞர்கள் என்பவர்கள் சூடேற்றப்பட்ட இரத்தத்தின் தொகுப்பு. உணர்வுபூர்வமாக அவர்களை எளிதில் அணுகிவிடலாம். ஆனால் அறிவுத்தளத்தில் அவர்களை வார்த்தெடுப்பது மிகவும் கடினம். மோரை விற்க வேண்டும் என்று சொன்னால் தெரு தெருவாக கூவி கூவித்தான் விற்க வேண்டியிருக்கும். ஆனால் டாஸ்மாக் கடை தேடி சென்று மக்கள் போவார். கூட்டம் அதிகமாக இருக்கும். திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதும். ஆனால் அறிவுத்தளங்களில், இலக்கிய கூட்டங்கள்ல இது போன்ற ஆன்மீக சொற்பொழிகள் பார்த்தீங்கன்னா கட்டி இழுத்து வரணும். வர்றீங்களா பாய், வர்றீங்களா பாய். இதே நம்ம ஒரு 4 படத்தை நடிச்ச நடிகர் இன்னைக்கு வர்றாரு அப்படின்னு அந்த கூட்டம் இளைஞர்களுக்கு அந்த கவர்ச்சி இருக்கு. ஆனால் அந்த கவர்ச்சியெல்லாம் தாண்டி நாம் இங்கே ஒன்றிணைக்கிறோம். இங்கே அந்த கவர்ச்சி நம்மை ஒன்றிணைக்கவில்லை. அதே போல இளைஞர்களுக்கு பதவிகள் உடனடியாக அவர்கள் இயக்கத்துக்கு வந்தாச்சுன்னா மாவட்டம், வட்டம், பிளக்ஸ்ல உடனே இங்கெல்லாம் மற்ற அமைப்புகள் நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாருன்னா அது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் கமாலஜி பாய் போட்டாவா இருக்கும். இப்படி திரும்பி நிற்பார், அப்படி திரும்பிப்பார், கையை இப்படி காட்டுவார், அப்படி காட்டுவாரு. கீழே இருந்து கயத்தார் உங்களை ஒரு அசாதுக்கு இப்படி நிற்பாரு. கயத்தாருக்கு இளைஞர் அணி சார்பா வரவேற்கும். இந்த பக்கம் பீர் முகமது அவர் பேரப்பா கை அப்படி சீமா மாதிரி உயர்த்திட்டு தான் நிற்பாரு. அந்த மாதிரியான ஒரு முன்னாள் தலைவரை வருங்க. இங்க சகோதரர் நாசர் புகாரி இருக்கார், சிறந்த பேச்சாளர். மௌலவி நாசர் புகாரி அவர்களே எல்லாம் நிறைய நம்முடைய இங்க அந்த மாதிரியாக வெளிச்சங்கள் உங்களுக்கு கிடைக்காது. என்ன நம்ம எல்லாமே சேரை நாம தான் செய்யணும், பரிமாறம் நம்ம செய்யணும், பயணம் நம்ம தான் பண்ணணும் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் உங்களுக்கு வேறொரு களமாக இருக்கு, புதிய களம். அதே போல உணர்வுகளுக்கு அதிகமான இடம் இங்கே இல்லை. ஆனால் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற இடம்.
உணவுகளை தூண்டி எழுக திரள்க படை வெல்க அப்படின்னாச்சுன்னா மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வாங்க நம்ம அடிச்சு நொறுப்போம் அப்படின்னு. இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் சொல் கவர்ச்சியிலே மயங்கி கிடக்கிறார்கள். நல்ல ஒரு உரை நிகழ்த்தி ஆக்ரோஷமாக பேசிவிட்டு வாங்க அப்படின்னாச்சும் வந்துவாங்க. இவர்களை இன்றைய காலத்தில் பதிற்கு அழைப்பது எளிது, பதிற்கு அழைப்பது கஷ்டம். அதுதான் சிக்கல். நீ பதிலுக்கு வர ரெடியா இருக்க, எங்க போகணும், யார் அடிக்கணும், அதுக்கெல்லாம் இளைஞர்கள் திரளாக இருக்கிறார். நீ பதிலுக்கு முதல் சொப்ப நீ பூர்த்தி கொண்டு போகணும். ஆக இங்கே உள்ள களம், நம்முடைய களம் என்பது வித்தியாசமான ஒரு களம். இந்த களத்தில் உங்களுக்கு அறிவு களம், அறிவு சண்டை இன்றைக்கு தேவை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாருங்க, புதிய இளைஞர்களுடைய இள ரத்தங்கள் அந்த அறிவு சண்டையில் ஈடுபடுகிறார்கள் இல்லை. ஆனால் மற்ற அமைப்புகளில், கொள்கைசார் அமைப்புகளில் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய புதிய தலைமுறை உருவாகிவிட்டார். நம்மிடம் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, பேச்சாளர்கள் இல்லை. ஆனால் இந்த அறிவு தளத்திலே நாம் உருவாக வேண்டும், ஒரு சமுதாயம் எழ வேண்டும். ஆனால் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடியது என்னன்னா, நாமும் என்ன செய்ய போறோம், நம்மால் முடியும், நம்பு. அதான் முதல் சூத்திரமாக நாம் இந்த களத்தில் நம்மால் சாதிக்க முடியும் என்பது. எனவே இந்த அறிவு களம் என்பது மிக வித்தியாசமான ஒரு களம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கிறது, ஜமாத் ஏன் மக்கள் வர்றது குறைவா இருக்குன்னா, வாசிக்க சொன்னீங்களே, ஏதோ ஒரு பெரிய சாதனையை சொல்ற மாதிரி புக்கெல்லாம் படிக்க சொல்றீங்களே. அடுத்த நாங்கள் ஊழியர் மாநாட்டை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆள் கேட்கறாரு, இதை நீங்க படிக்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க, நாங்க எப்படி வர பாருங்க. வாசிப்பது அறிவுத்தளத்திலே மக்களை உருவாக்குவது என்பது மிக சிரமமான ஒரு கடினமான ஒரு பணி. ஆனால் வாசிக்காதவருக்கு வாழ்க்கை இல்லை, வாசிக்காதவருக்கு இயக்க அறிவும் இருக்காது, இஸ்லாமிய அறிவும் இருக்காது. அவ்வளவு கடினமான அந்த வாசிப்பை எப்படி நீங்கள் இயக்கத்திலே அடிப்படையாக வைக்கின்றீர்கள் என்று சொன்னால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே மேலோங்க செய்யக்கூடிய அந்த அரபு தேசத்திலே ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை வாசிப்பு தளத்தில் தான் கட்டியிருக்கிறார். ஓதுக என்ற அந்த ஒப்பற்ற முதல் வரியில் தொடங்கி அவர்களை அறிவுத்தளத்தில் எல்லாருமே சிந்திக்க தொடங்கினார்கள். சிந்தனை புரட்சி, சிந்தனை மாற்றம், அறிவு தெளிவு, அறிவு களம், இதுதான் அவர்கள் முதலில் உருவாக்கியது. எனவே சாலிடாரிட்டி உருவாக்கக்கூடிய முதல் களம் போராட்ட களம் அல்ல, முதல் களம் அறிவு களம். இந்த அறிவு தளத்திலே நம்மை வார்த்தெடுப்பதற்காக, அந்த வாசிப்பின் வழியாக நம்முடைய அறிவை செழுமைப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் முதலில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது, நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டியவர்கள் நீங்கள். மௌலானா மௌதூதி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை அறிவு தேவை. சொல்றார், அறிவில்லாமல் இந்த மார்க்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. இறைவனை அறிவதற்கு அறிவு தேவை, இந்த மார்க்கத்தை புரிவதற்கு அறிவு தேவை. வாசிப்பு இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை வாசிப்பு, சிந்தனை. இது சிந்தனை மார்க்கம். சிந்திப்பவர்களுக்கு திருமறையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா? சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஆய்ந்து பார்க்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை கொண்டு ஆய்ந்து பார்க்காதவரை உங்களுடைய இதயங்கள் தாழிடப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் சிந்தியுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு சொத்து, மிகப்பெரிய ஒரு அறிவு கருவூலம் திருக்குர்ஆன் தான். இந்த திருக்குர்ஆனை வைத்துக் கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். எவ்வளவு பெரிய வலிமையும் பெறலாம், ஆற்றலும் பெறலாம். இறைவன் உங்களோடு பேசுகிறான் என்ற அந்த உணர்வு. இறைவனுடன் நீங்கள் பேச வேண்டுமா, உலகிற்கு செல்லுங்கள். இறைவன் உங்களுடன் பேச வேண்டுமா, திருமறைக்கு திரும்புங்கள். அல்லாஹ் நம்மோட பேசுகிறான். தோள் மீது கை போட்டு நம்மோட உரையாடுகிற அந்த உணர்வை இந்த திருக்குர்ஆன் வாசிப்பின் மூலமாக நாம், அதனால இது ஆழமாக அங்கிருந்து வாசிப்பு, இஸ்லாமிய இலக்கிய வாசிப்பு. அடுத்து படைப்பிலக்கிய வாசிப்புகள். இன்றைக்கு அந்த களம் வெறுமையாக இருக்கு. யாருமே இல்லை என்று சொன்னால், நமக்கு பதிலாக அங்கே இயங்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வேறொருவர். நம்முடைய வரலாற்றை எழுதக்கூடியவன் வேறொருவர்.
என்னுடைய வலியை பேசுகிறவன் வேறொருவன். எனக்கு வலிக்கும் போது நான் கத்துகிற அந்த குரல் என்பது வேறு, என் வலியை பிரதிபலிப்பதற்காக நீங்கள் கத்துகிற வலி என்பது வேறு. நாம் பேச வேண்டும், நாம் தான் பேச வேண்டும். இன்குலாப் சொல்றார், நமது குரல் சன்னமானதுதான், ஆனால் நாம் பேச வேண்டும், நாம் தான் பேசியாக. எனவே நாம் பேசுவதற்காக அந்த அறிவு களத்திலே என்னென்ன இன்றைக்கு வேகமாக நாம் நம்முடைய அறிவை சரி செய்து அறிவை விரிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு சமகால நிகழ்வுகள் ஏராளமா இருக்கிறது. நீங்க உடனடியாக அப்டேட் ஆகணும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குதுன்னா இந்த பஃபரிங் ஆகுது இல்லை, கொஞ்சம் அப்படியே ஆச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? செல்போனை மாற்றுவீங்க, இல்லைன்னா நெட் கனெக்ஷன் மாற்றுவீங்க, பொறுமையில தூக்கி போட்டு போயிடுவீங்க. இப்படி பாக்குறீங்க, இப்படி இது விளங்காது. அப்படி வந்து அந்த 5G 4G, அதனால ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக நாம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது என்ன, இன்றைய காலகட்டத்தில் இருக்க வக்ஃபு பிரச்சனை நம் காலத்தில் சவாலாக எழுதுகிறது. வக்ஃபு ஒரு பிரச்சனையாக இருக்கு. எத்தனை பேர் வக்ஃபு பத்தியான அப்டேட் ஆகிட்டோம்? நேற்று வரை தெரியாம இருந்தது வேற. ஆனால் நம்முடைய இடத்திலிருந்து இன்னொருவன் பேச தொடங்குகிறான். நம்முடைய சட்டங்களை ஏற்றக்கூடிய அளவிற்கு, அதை மாற்றக்கூடிய அளவிற்கு, அதில் திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு துணிகிறது என்றால் அதை குறித்த அடிப்படை அறிவு அதை தெரிஞ்சால்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? களத்துக்கு செல்ல முடியும். களத்துக்கு போறீங்க, ரொம்ப எளிமையான வேலைகள்லாம் இல்லை. பாய் தொடவாங்கன்னு அழைக்கிறது ரொம்ப ஈஸி. அதுல பெரிய கேள்வியெல்லாம் இருக்காது. விளையாட்டுக்கு வாங்க பாய், 4 மாசம் வாங்க பாய், இங்க வாங்க பாய், ரொம்ப ஈஸி. பாய் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, போராட்டத்துக்கு வாங்க, ரொம்ப ஈஸி. வக்ஃபை பத்தி பேசுறதுக்கு அவன் திருப்பி 4 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். ஆமா பாய் நல்லா தானே இருக்கு. நேற்று ஒரு பள்ளிவாசல் இமாம் பேசியிருக்கிறார். மிகச்சிறப்பான சட்டங்களை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பெண்களுக்கு இடம் தருகிற சட்டத்தை ஏன் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்க்க வேண்டும்? வக்ஃபு நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் விலங்குகள் எல்லாம் கேளுங்க என்று சொல்லி நம்ம அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. வக்ஃபு சட்டத்தில் பெண்களுக்கு வக்ஃபு வாரியத்தில் இடம் கொடுக்க பதில் செய்து வக்ஃபு வாரிய தலைவராக இன்னும் இவன் பெரிய புரட்சி ஏற்படுத்துவதை போல இன்னைக்கு கூட 12 உறுப்பினர் 2 பெண்கள் இருக்காங்க. 15 வக்ஃபு உறுப்பினர். இவன் இன்னும் ஒரு கதை கேட்டான், பெண்களுக்கு நாங்கள் தான் இடம் கொடுக்குறோம். சிஓக்களா பெண்கள் இருந்திருக்கிறாங்க வாரியத்தில், கவுன்சிலில். ஆனால் நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம். சரி, வக்ஃபு வாரியத்தை பற்றி படிச்சுட்டே இருக்கீங்க. இஸ்மாயில் ஹானியா ஷஹீதாக்கப்படுகிறார். யாருங்க இவரு? அவரை தெரியவில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய சமகால வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால், களமே நீங்க உங்களுக்கு புரியவில்லை என்று எந்த களத்தில் நீங்க போறோம்? ஹானியாவை போட்டோம்னா இஸ்மாயில் ஹானியா குறித்து என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் இறந்ததுல இருந்து நான் உடனே பதிவு போடுறேன். ரிமூவ் ஏன்டா ரிமூவ் பண்ற? அவர் யாருடா? ஒரு நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, பிரதமர், காசாவுடைய ஆட்சியாளர். அவரை உலக சரித்திரத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு பதவி விழாவுக்கு சென்றவரை துணிந்து கொலை செய்கிறார். உலகம் வேடிக்கை பார்க்கிறது. அதற்காக குரல் எழுப்புவதற்கு கூட நமக்கு தயக்கமா இருக்கு. ஏன் இங்க போய் இஸ்மாயில் ஹானியாவை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அவர் ஒரு உயிர் தியாகி, ஒரு நாட்டுக்காக அவர் டெரரிஸ்ட், இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. ஆக வரலாறு வேறொன்றாக நம் காலத்தில், நம் கால வரலாறு. இப்போ ஹனியா கொல்லப்படுகிறார். அவர் மட்டுமல்ல, 60 பேர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த போராட்டம்? எதற்காக இந்த போராட்டம்? பலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவன் உங்களிடம் கேட்டான், என்னப்பா பலஸ்தீனத்தில் ஒரே சண்டை நடக்க, இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் சண்டை நடக்கிறது என்ன? அதை குறித்தாரு. நான் சொல்றது இப்போ கரெக்ட். அப்ப நீங்க இதை படிச்சுட்டே இருக்கீங்க, இங்க வர்றீங்க, பயனாட்டு திடீர்னு வந்தது. அந்த களமும் அந்த கள அறிவும் நமக்கு தேவை இருக்கு. என்ன நடக்கிறது, ஏன் நடந்தது, அதோடைய பிரச்சனை நடந்த அரசியல் நாங்க யார் இருக்கிறாங்க, அதை பேசிட்டே இருக்கீங்க. ஒன்றிய அரசு பட்ஜெட் கொண்டு வருது, அதுல தமிழ்நாட்டுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் தெரிந்து இல்லாம தெரியாமல் எல்லாம் நம்ம இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது.
இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா விரட்டி அடிக்கிறோம். யார் இந்த ஷேக் ஹசீனா? அப்போ ஹோஸ்னி முபாரக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், துனிசியாவுடைய பென்னரையும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும், லிபியாவுடைய முகமது கதாபியும் நீங்கள் தெரிஞ்சு. எதேச்சதியாருடைய முடிவு என்னவாகிவிட்டது? அங்கே நடந்த மாணவர் புரட்சி என்ன? இதெல்லாம் அடிப்படை, நான் சொல்வது அடிப்படை, களத்திற்கான முன் தயாரிப்பு. இந்த தயாரிப்புகளுடன் தான் நீங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும். தாவா களம், அழைப்பியல் களம். அழைப்பியல் களத்தில் போய் நம்ம என்ன செய்வோம்? மெட்டீரியல் என்ன? குரான் கொடுப்போம், சில ஹதீஸ் புத்தகங்களை கொடுப்போம், இல்லை ஐஎஃப்டியுடைய 4 புத்தகங்களை வாங்கி கொடுப்போம். ரொம்ப எளிமை, ரொம்ப சிம்பிள். நாம் அறிவுறுத்துகின்ற அடிப்படை விஷயம், நீங்கள் வாசிக்காத ஒரு புத்தகத்தை ஒருவருக்கு நீங்கள் அனுப்பி செய்யாது. பேசிக்கான விஷயம். நீங்க ஒரு புத்தகத்தை கொடுக்குறீங்க, அந்த சகோதரர் வேகமா படிக்கிறாரு, படிச்சுட்டு வந்து சொல்றாரு, வா இந்த புத்தகத்தை எப்படி சந்தேகம் இருக்கேன், நான் படிக்கல சார். அவன் அடுத்த என்ன கேள்வி கேட்பான்? நீ படிக்காத புத்தகத்தை எனக்கு வேண்டாம், முதல்ல நீ படி மாப்பிள்ள, ப்ரோ நீ படி ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன தர. அப்போ இது வந்து நான் களத்துக்கு சென்றோம்னா அவன் களத்தில் கேட்டு இது ஒரு வகை தாவாக்களம் சொல்லி நம்ம பயிற்சி கூட்டம் போட்டு, பயிற்சின்னா என்ன? களத்தில் இருக்கிறது பேர் தான் பயிற்சி. அந்த பயிற்சியை நமக்கு கூட்டமாக நடத்திக்கிட்டே இருக்கும். அங்கே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், களத்துக்கு போயிடணும். அந்த கிராமங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்க கேட்குற 2 கேள்வி 1000 கேள்வி. களம் தான் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை. நாம் போய் கேட்கும்போது நம்ம எவ்வளவோ கேள்விகளுக்கு பதில் சொன்னார், அவர் தாவாவில் நிறைய பதில் சொல்வார். அதான் ஒன்று கிடையாது. களம் கற்றுக் கொடுக்கிறது. நான் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா பதில் தெரியல, பதில் அவனால் எப்படி சொல்ல போறோம்னு தெரியல, அவனை திருப்திப்படுத்தக்கூடிய பதில் வேணும். அவன் சிம்பிளா கேட்டான், என்னைக்கா நான் அவனை தேடி வந்திருக்கேன், எங்க சாமியை வணங்க, எங்க நீங்க பாய் மாதிரி தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை யார் கொடுத்தாங்க, ஏன் வந்தீங்க, எப்படி எதிர்கொள்வீர்கள், எப்படி பதில் சொல்வீர்கள்? அடுத்த கேள்வி கேட்டா, இல்ல விட்டுருங்க சார், நாங்கள் காலகாலம் இது குரான்ல இருந்து வருகிறது, காலகாலம் எல்லாம் எங்கள் மூதாதையர்கள் வணங்கி வந்தார்கள் சார், நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை வணங்கி வரோம், நாங்கள் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமா இருக்கோம், எங்கள் தலைமுறையே இந்த குலசாமியை வழிபட்டு கொண்டு வருகிறது. நான் பதில் சொல்றேன், அந்த பதில் எடுக்கவே இல்லை, எனக்கே தெரியுது. மூதாதையர்களை திட்டவும் முடியாது. மூதாதையர்கள் அறிவில்லாமல் இருந்த எங்க தாத்தா பார்த்தா முட்டாள் ஒரே ஆரம்பிப்பான், களத்தில் போய் சொல்ல முடியாது. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்தை சார்ந்து அந்த கிராமத்தில் உள்ள பையன் அழகா வளர்ந்து, ஆனா இப்படித்தான் சொல்லணுமா? அவன் சொன்னான், அண்ணா நீங்க நீ என்னடா படிக்கிறேன், என்ன படிக்கிற? அவன் ஏதோ ஒரு படிப்பு சொல்லலாம். உங்க அப்பா என்ன படிச்சாரு? இல்ல அவன் விவசாயம் தான் பார்க்கணும், தெரியுங்களா? உங்க தாத்தா விவசாயம் தான். ஆமா, காலகாலம் விவசாயம். உங்க காலகாலம் உங்க தாத்தா விவசாயம் பார்த்தாரு, அதுக்கு தாத்தா விவசாயம் பார்த்தாரு, அப்பா விவசாயம் பார்த்தாரு. நீயும் உங்க மூதாதையர்கள் வெளிவந்த இதை விட்டு ஏன் படிக்க போனாங்க நிற்கிறான். அதே மாதிரி தான் இது ஒரு படிப்பு, அவ்வளோதான். அவங்க படித்த படிக்கூட வேற, நாங்கள் வேற படிக்கணும். அப்போ அப்டேட் ஆகிட்டு ஓடி அக்கவா இது படியா? நீ அந்த பையன் யோசிக்கலாம். களம் தான் கற்றுக் கொடுக்கும் ஒரு கேள்வி எதிர்கொள்வது. அப்போ இந்த களத்திலிருந்து நாம் பெறுகின்ற பயிற்சி. அடுத்து நம்முடைய களம் என்று சொன்னால் ஆர்ப்பாட்ட களம், போராட்ட களம். அதையும் சாரிடாரிட்டி எதிர்கொள்கிறோம். நாம் வெறும் பயான் ரோடு நிற்பதற்காக அல்ல, எத்தனையோ களங்களை நாம் சந்தித்து இருக்கின்றோம், சந்திக்க இருக்கின்றோம். போராட்ட களங்களை சந்திப்போம். அதற்கெல்லாம் நாம் பயந்தவர்களோ பின்வாங்கக்கூடியவர்களோ அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த போராட்ட வடிவமைப்பு ஒன்று இருக்கு. எப்படி அந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இன்றைக்கு மாலையிலே ஒரு தெருவனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். அது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். குரல் கொடுக்கிறோம். அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? யாருக்கு செய்தியை சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டும், அவர்கிட்ட போய் அந்த நம்முடைய கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான். எல்லாம் ஒரு பரப்புரை ஒன்று சென்று கொண்டிருந்தது. என்ன பரப்புரை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தவறான ஒரு பரப்புரை. அந்த தவறான பரப்புரை போகும்போது இங்குள்ள அனைத்து அமைப்புகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அமெரிக்க தூதரகம் நாம் ஒரு போராட்டத்தை எடுத்தோம்.
யார் இந்த முகமது என்ற பரப்புரை. அந்த பரப்புரை எடுத்து அந்த பரப்புரையை நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் போது ஒரு குறும்படத்தை முதல் நம்ம வடிவமைக்கணும். அதுவரை இந்த முயற்சியை இஸ்லாமிய இயக்கங்கள் மேற்கொள்ளவில்லை. முதலாக குறும்படங்களுக்கு வடிவம் கொடுத்து ஒரு பள்ளிவாசலை போய் ஷூட் பண்ணி நாம் ஒரு படத்தை கொண்டு வரோம். அதற்கு ஜூனியர் உடனில் தலைப்பு கொடுத்தார்கள். இங்கே உள்ள நண்பர்களுக்கு தெரியும், அந்த நேரத்தை அந்த கட்டிங்க இருக்கு. ஜூனியர் உடனே பெரிய போஸ்ட் என்ன இருந்ததுன்னா போராட்டத்தின் புதிய முகம் அப்படிதான் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன எல்லா போராட்ட களங்களையும் இந்த ஒரு குறும்படம் வென்று விட்டது. போராட்டத்தின் புதிய முகம். ஆனால் நாம் என்ன வடிவில் பேச போகிறோம், என்ன குறையில் பேச போகிறோம், என்ன மொழியில் பேச போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளாத களங்கள், ஆனால் அதற்கு ஒரு வழி இருந்தது, அதற்கு ஒரு மொழி இருந்தது. நாம் களங்களை சந்திப்போம், எதிர்த்து பொருளிடுவோம். இன்றைக்கு நம்முடைய உரைகளெல்லாம் நீங்க கேளுங்க, எங்கேயுமே காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா இடங்களிலையும் போய் நம்முடைய கருத்தை துணிந்து தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது, ஒரு மொழி இருக்கு. இதுதான் கொஞ்சம் சேவ் பண்றேன். ஆனால் அதுக்காக போராட்டமே கூடாது, அந்த வழிமுறைகள் எல்லாம் இல்லை என்பதெல்லாம் அல்ல. அந்த அறிவு களத்தை அவர்களை தயார்படுத்துவது, விவகாரங்களை புரிந்து கொள்வது, அந்த தேவைக்கு தகுந்த போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொள்வது, அந்த போராட்ட களங்களில் அவர்களை எதிர்கொள்வதற்குண்டான சூழ்நிலை. வயநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே IRW உடைய ஒரு செயற்கை வீடியோவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே கூட மிலிட்ரி ராணுவம் இந்த சகோதரர்களை பாராட்டினாங்க. ஏன் பாராட்டினாங்கன்னா, மிலிட்ரியில் எடுத்து கூட இங்கே போகிறதுக்கு அவங்க வேற ஒன்று யோசனை வச்சுருக்காங்க. நம்ம ஆட்கள் 2 கிளை தெரியுது, கம்பு 2 கம்பு கொஞ்சம் கயிறு, அதுதான் அவங்களோட டூல். அங்கிருந்து அங்கே கட்டுறான், அங்கிருந்து கட்டுறான், அப்படி கயிறு விடுறான், இங்கே கயிறு கட்டுறான், 2 அப்படி கட்டுறான், படப்படன்னு ஏறிப்பாங்க. நான் மிலிட்ரியை பார்க்குறேன் எப்படி கேது. அதில் ஒரு வீடியோ இருக்கு, முடிஞ்சா பாருங்க. வெள்ளத்தில் எப்படி நீந்துவது, ஸ்கூல் பேக் எடு, ஸ்கூல் பேக்கில் தெர்மோகோலை ஃபில் பண்ணு, அதை இப்படி கட்டிக்கோ, அங்கே பொங்கி கிடக்கா, பொக்கி கிடக்கா, அப்படி போகிறாங்க. பரவாயில்லையா போகிறாங்க. 2 காலி குடங்கள் எடு, காலி குடங்களை வாய் எல்லாம் மூடு, கயிறு எடுத்து கேட்டா பின்னாடி இருக்கு கேட்டா அங்கே பொக்கி எடுக்க, காலி கேன் எடுங்க, கேன் இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பையில் போடுற அந்த பாட்டில் 1 லிட்டர் பாட்டு, அந்த பாட்டில் வரிசை அப்படி கேட்டாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த சேஃப்டி டூல் அந்த இதெல்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அதை கொண்டு வந்து மிலிட்ரி கொண்டு வந்து எப்போ அவங்களை காப்பாற்றாங்க. ஆக இந்த களங்களில் அவர்கள் புதிய வழிகளை அவர்கள் ராணுவத்திற்கே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவு தீரமும் திறமும் நிறைந்தவர்களாக அவர்கள் எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். சுரங்கப்பாதையில மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த சுரங்கப்பாதையை மாற்றிக்கொண்டவர்களை 41 பேர் எரித்துளை வீரர்கள் தான் காப்பாற்றாங்க. அது சும்மா போய் சர்ச் பண்ணுங்க, எரித்துளை வீரர்கள். ஆனால் அவர்கள் போனால் அந்த சுரங்கத்துக்குள்ள பெரிய பெரிய மிஷின் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் வந்திருந்தார், சுரங்கப்பாதை அவர் போய் ஃபெயிலியரான எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. எவ்வளவு பெரிய சுரங்க ஆபத்துல மாட்டினாலும் அவர்கள் வெளிக்கொணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆற்றல் இருந்தவர் அவரை கைவிட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூப்பிடுறோமா, எரித்துளை எரியை தோண்டிக்கு மிஷினே கிடையாது, கை வந்தாங்க. 41 பேர் மலையை குறைச்சாங்க, வேற மாதிரி கொண்டு போனாங்க, அவர்களை காப்பாற்றினாங்க. களத்தின் சவால்கள், அவர்களுக்கு கிடைத்த பட்டம் என்ன தெரியுமா? நீதிபதி சொன்னார், அவர்கள் காப்பாற்றி விட்டார்கள் என்பதற்கு அவர்களை பாராட்டி பரிசு வழங்குவது இருக்கட்டும், ஆனால் இது தடை செய்யப்பட்ட முறை. இந்த எரித்துளை முறைகள் தான் தடை செய்யப்படும். ஆனால் இதை வைத்து அவர்கள் காப்பாற்றிருக்கிறார் என்று நமக்கு வருகிறது. 41 உயிரை காப்பாற்றிருக்காண்டா. அதற்கு பிறகு பெரிய சர்ச்சை. அரசு ஒவ்வொரு ஆளும் 50,000 கொடுக்குறது. குடிச்சு செத்தா 10 லட்சம், உயிரை காப்பாற்றினா 50,000 தான். ஆனால் அந்த 50,000 அவன் சொன்ன இந்த பணம் இல்லை. ஆனால் அவர்கள் வறுமை இருக்கு, ரொம்ப கூலி வேலை செய்யணும். 50,000 அவர்களை பொறுத்தவரை பெரிய தொகை. உங்கள் பணமும் விருதுகளும் இந்த களங்கள் உங்களை விருது தராது, இந்த களங்கள் உங்களை ஊக்கப்படுத்தாது, இந்த களங்களில் இருந்து உங்களுக்கு பாராட்டு வார்த்தைகள் கிடைக்காது, எதிர்ப்புகள் தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை தாண்டி நாங்கள் செய்வோம். அந்த தடை எங்கிருந்து இருக்கும்னா, நம்ம வீட்டிலிருந்து இருக்கும், நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, வீட்டிலிருந்து அந்த எதிர்ப்பு இருக்கும், சமுதாயத்திலிருந்து இருக்கும், கூட இருக்கவங்க எல்லாம் இருக்கு. எதுக்குடா வேண்டாத வேலை, இதெல்லாம் நீ போய் செய்யணும், அவங்க சொன்ன நீ எங்க போய் சேராதே, இப்படிதான் வரும். நீங்கள் போகாதே என்று சொல்வதற்கு
1000 பேர் இருப்பார்கள், கூட நிற்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு குரல் அந்த குரலை பெற்று அவர்களுக்கு என்ன பரிசு கிடைத்தது? மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். முதல் கட்டமாக அவர்களுக்கு அவர்களுடைய பணிகளை முடக்கக்கூடிய அளவிற்கு உண்டான வார்த்தைகள் தான் கிடைக்கும், தேவையில்லாத வேலை பார்க்கலாம், பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க இது செய்தால் எப்படி வரும்? உங்கள்ட்ட நேரம் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் வந்து சொல்லுவாங்க, என்னங்க உங்க பையன் என்னமோ வந்து போதை பாதையில் செல்வதை போல வந்து அப்படியே சொன்னாங்க, உங்க பையன் இப்படி இருக்காங்க. அப்படியான ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க, இல்லை. ஆனால் அதை தாண்டிய ஒரு வெற்றி, இறுதி வெற்றி நபிமார்களுக்கு எப்படி கிடைத்ததோ, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளுக்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அதே போலதான் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி, ஹில்ஃபுல் ஃபுரூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்திலே நான் பணிபுரிந்தேன், இப்போதும் அது போன்ற ஒரு சங்கத்தில் இணைந்து பணிபுரிவதற்கே என்னுடைய மனம் நாடுகிறது என்று சொல்கிறார். இது போன்ற இளைஞர்கள் களப்பணியாற்றுவதிலே, மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுவார்களோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார். அங்கெல்லாம் அந்த மக்களை அழைக்கின்றார்கள். மக்கள் பிரச்சனைகள் என்னென்னவோ அத்தனை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். நீங்கள் முஸ்லிம்களுடைய பிரதிநிதி அல்ல, நீங்கள் இந்த மனித குலத்தினுடைய பிரதிநிதியாக முஸ்லிம்களை ஆபத்துகளிலிருந்து முஸ்லிம்களுடைய விடுதலைக்காக பாடுபடக்கூடியவர்கள் அல்ல. நாம் மனித இனத்தை சீர்திருத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார். எனவே நம்மால் இருக்கக்கூடிய களம் மிக பெரியது. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்னா, முஸ்லிம் பிரச்சனைகளுக்காக ரொம்ப எளிதாக ஒன்று கூடுவோம். ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை, ஒரு வக்ஃபு பிரச்சனை, ஒரு ஹிஜாப் பிரச்சனைன்னா நமக்கு வந்து, ஆனால் அது உண்மைதான், நமக்காக நாம் தான் போராடணும், நமக்காக எவனும் குரல் கொடுக்கவில்லை, நாம் களத்துக்கு வர வேண்டியிருக்கிறது. ஆனால் அத்துடன் நம் களம் முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை. அதை தாண்டி இன்றைக்கும் சாதியின் பெயரா இன்றைக்கு வேண்டிய வேலைகளை நடத்த விஷயமாக தொடர்ந்து நீங்கள் பின்னோக்கி சென்றீர்கள் என்றால் சாதியின் பெயரால் நடந்த கொடுமைகள், ஏராளமான கொடுமைகள். இந்த மண்ணில் பெண்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கும் தீராத பிரச்சனைகளாக இருக்கின்றது. பாலியல் வன்புணர்வுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாவது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா பெண்களும் இத்தகைய கொடுமைக்கு ஆளாகின்றார். கல்வி வளாகங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய தீமை இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. எனவேதான் சாலிடாரிட்டி மது போதைக்கு எதிராக ஒரு பரப்புரையை முன்னெடுக்கிறார்கள். முஸ்லிம்கள்லாம் அதிகமாக அதுல உள்ள இருக்காங்க, முஸ்லிம் சமுதாயமே கெட்டு போயிட்டதா என்றால் இல்லை, இதை மனித உலகத்தின் பிரச்சனையாக பார்க்கிறோம். அந்த பிரச்சனை முஸ்லிம் சமுதாயத்திற்குள் ஊடுருவுகிறது என்ற கவலை இருக்கிறது. எனவே மதுவுக்கு எதிராக ஒரு பெரும் குரல் எடுக்க வேண்டியிருக்கிறது, தீமைகளுக்கு எதிராக களம் காண வேண்டியிருக்கு. நாம் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசுவதற்காக களம் என்பது முஸ்லிம்களுக்கான களம் மட்டுமே அல்ல, மனித குலத்திற்கான களத்திலே நாம் இறங்கி பணியாற்ற வேண்டியிருக்கிறது. அதே போல இந்த களத்தில் நமக்கு பெரிய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரொம்ப தேவை. ஆனால் இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய அடையாளமே என்னவென்று சொன்னால் சோம்பேறிகள். அவன் தான் செய்ய மாட்டான், அவன் படுத்த படுக்கையே எடுத்து வைக்கக்கூடிய இளைஞர்களே குறைவுதான். அவன் வேலை பார்க்கறதுக்கு அம்மா அதை செய், அப்பா அதை செய், ஆனா அங்க போயிட்டு வா, ஏதாவது வேலையை வந்தாலே எனக்கு கோபம் வந்து என்ன வேலை சொல்லலாம் என்ற அளவு இருக்கு. இன்றைக்கு ரொம்பவும் சொகுசாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவன் எதை தேடியும் போக மாட்டான், காலம் அப்படி அவனை கொண்டு வந்து விட்டு சாப்பாடா ஜொமோட்டா ஸ்விக்கி ஓலோ எல்லாம் வந்துருச்சு, இதுலதான் இருக்கான். அவனுடைய உலகமே உள்ளங்கையில், உள்ளங்கையில் உலகம் சொல்லி ஒரு புத்தகம் பார்ப்போம், எப்படியா உள்ளங்கையில் உலகம். இன்னைக்கு வந்து உண்மை அதுதான் வந்துருச்சு, அவ்வளவுதான். இதிலே நீங்கள் சுருங்கி விட்டு இதிலே முடங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு ஆபத்தாக அப்படிங்கிறது. எனவே களம் என்பது யதார்த்தமான களத்தை நோக்கினார்கள். அதே போல இந்த முகநூலே ஒரு களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் பெரும்பாலான இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த முகநூல் என்பது நீங்கள் நடத்துகின்ற ஒரு பத்திரிகை. உங்க பத்திரிகையில் 5000 சந்தாதாரர்கள், அந்த பத்திரிகையில் யாரெல்லாம் லைக்கும் கமெண்ட் போடுகிறார்களோ, லைக் போடுகிறார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய சந்தாதாரர்கள், உங்களுடைய பத்திரிகையை வாங்கி படிக்கக்கூடியவர்கள், ஷேர் பண்றக்கூடியவர்கள் உங்களுடைய ஏஜென்ட்டுகள், கமெண்ட் எழுதக்கூடியவர்கள் உங்களுடைய வாசகர்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்தியை போடுவோம்? இன்றைக்கு புத்தாலத்தை குறித்த தலைப்பு செய்தி நம்முடைய பத்திரிகையில் தலைப்பு செய்தியை போடுவோம். நாம் நடத்துறது போடுங்க, நான் வேண்டத்தை சொல்லாது, கண்டிப்பாக இருக்கணும். அதையும் தாண்டி ஒரு செய்தி இருந்துகொண்டே இருக்கணும்.
சமுதாய பிரச்சனைகளை நாம் அட்ரஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முகநூல் பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஜுபேர் ஒரு செய்தி ஒரு பணி செய்கிறார். பெரிய களம் தான். ஃபேக்ட் செக், பொய் செய்திகளை பிரித்து காட்டி உண்மை செய்தி என்ன என்பதை சொல்வது இன்றைய காலகட்டத்தினுடைய போராட்டம். அந்த பணியை மிகப்பெரிய பணியை அவர் முன்னெடுத்தார். அதனால இன்றைக்கு அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஜுபேர் இருந்து களத்துல இங்கே ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்துக்கு, ஆனால் அவர் அதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார். அதனாலதான் ஒன்றிய அரசு அவரை சிறைப்படுத்தியது. நோபல் பரிசு பட்டியலில் அவர் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவரை ஆலோசித்தார்கள். தமிழக அரசு அவரை இங்கே அழைத்து கோட்டை அமீர் விருதை வழங்கியது. அந்த ஆல்ட் ஜுபேர் அந்த செய்தியை சரியான முறையில் வழங்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறியது. இன்றைக்கு குருராட்சி எங்கிருந்தோ போடக்கூடிய இந்த செய்தி ஒன்றிய அரசுடைய அதிரடி பாய்ச்சலை சரித்து விட்டது என்று எழுதுகிறார்கள். பெரும் போராட்டம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்வோம்னா, நாம என்ன பேஸ்புக்ல நீ யார், உன் நண்பன் யார் என்று சொல்லி உன்னை நீ யார் என்று அறிகிறேன். உன் பேஸ்புக் அட்ரஸ் சொல்லி ராஜா நீ யாருன்னு என்ன சொல்லிடு. ஓ நீ தான் பார்த்தா பொண்ணு பார்க்குறாங்க இல்லை, பொண்ணு பார்க்கும்போது மாப்பிளோட ஜாதகம் கேட்குறாங்கல்ல, அவன் ஃபேஸ்புக் ஐடி ஒரு வருஷம் என்ன ஸ்டேட்டஸ்லாம் போட்டான்னா தெரிஞ்சிருக்கேன் யாரு. அதுதான் கவனமாக இருந்துருக்கேன். பொண்ணு பார்க்கும்போது பார்ப்பாங்க இப்படி இருக்கான ஐயா, இவன் எப்படி நம்மளோட பிள்ளைய இருக்காங்க வேண்டாம். ஆக இது எப்படி நல்லா இருக்காங்க, பிரைட்டாக இருக்காங்க. அவனுடைய அந்த சிந்தனைகள், அந்த முகவரி, அந்த இதெல்லாம் வந்து முக்கியமாக. அதே நேரத்தில் எந்த செய்தியை ஃபார்வர்ட் செய்யணும், எந்த செய்திக்கு லைக் போடணுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வரலாறு. முடிந்தால் அந்த திரைப்படத்தை நீங்கள் பாருங்க, ஒரு ஹிந்தி படம். அதில் ஒரே ஒரு செய்தி தான், தசரத் மாஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. தசரத் மாஞ்சி அவர் பீகார் மாநிலத்தில் உள்ள கயா மாவட்டத்தில் கலார் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை, எலி பிடிச்சி வாழக்கூடிய ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர். அவர் அந்த கிராமத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவி பகுனி தேவி என்ன பண்றாங்கன்னா, மலையிலிருந்து தண்ணி எடுத்து வரும்போது கீழே விழுந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அந்த மலையை கடந்து போகணும். 80 கிலோமீட்டர் அந்த மலையை கடந்து போகணும். 80 கிலோமீட்டர் அந்த மனைவியை தூக்கிட்டு சுமந்துட்டு போறதுக்குள்ள அந்த அம்மா இறந்துறாங்க. வந்ததும் நின்று பார்க்குற அந்த மலை குறுக்க நிற்கும். தசரத் மாஞ்சி கையில் இருக்கக்கூடிய ஊழியை வச்சு அந்த மலையை ஏறினான். அந்த மலை தானே என்ன குறுக்க நின்று இரு ஒன்று என்ன செய்யணும் பாரு, மலையையும் சின்ன சுத்தியையும் எடுத்துக்கொண்டு அந்த மலையை உடைய பாருங்க. எல்லாரும் அவர் கொடுத்தது பைத்தியக்காரர். 1959 அந்த பணியை தொடர்றான். நான் இந்த மலையை உடைப்பேன், இந்த மலையை உடைத்து பாதை செய்வேன், இந்த கிராமத்திலிருந்து அங்கே செல்வதற்கு 80 கிலோமீட்டர் தேவையில்லை, 7 கிலோமீட்டர் இந்த மலையை உடைத்தால் கடந்து விடலாம். மலையை தன்னந்தனி ஆளாக தசரத் மாஞ்சி ஒரு உளியால் உடைக்கிறான் உடைக்கிறான் உடைக்கிறான். புயல், மழை, எல்லா இடர்களுக்கும் மத்தியிலே தினந்தோறும் காலையில் இருந்து மாலை வரை அந்த சுத்தியில முடியும் வைத்து ஊருக்காரெல்லாம் கேள்வி அட்வைஸ் பண்றாங்க, எவ்வளவு வேலை பாருங்க. 22 ஆண்டுகள் அவன் உடைக்கிறான். 25 அடி உயரம், 30 அடி அகலம், 360 மீட்டர் அளவுள்ள அந்த பாதையை உடைத்து 7 கிலோமீட்டர் தூரமாக அந்த மலையை உடைத்து ஒரு பாதையை 1982 அந்த பாதை ஒரு தனி மனிதனால் அவன் கூட யாருமே போங்க, எப்படி மலை உடைக்கிறான் கொஞ்சம் வாசல் திறந்தது ஊர் மக்கள்லாம் போய் நிக்கணும் இல்லை, தனியாளாகத்தான் உடைத்தான். அந்த மலையை உடைத்து அந்த ஊருக்கு பாதை அமைத்தான். ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா, அவன் மேல வழக்கு போட்டான், மலையை உடைத்தான். எப்படியும் தனியாளாகத்தான் உடைத்தான் என்பதற்கான ஆதாரம் இல்லை, அதனால் அவருக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க முடியாது. இது ஆரம்ப காலகட்ட சவால்கள். ஆனால் தசரத் மாஞ்சி உடல்நிலை சரியில்லாமல் போன போது தனி விமானத்திலே அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அவர் பெயரால் விருது வழங்கப்பட்டது. அவர் மிகச்சிறந்த பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டது. தசரத் மாஞ்சி பேரிலே அந்த சாலை அமைக்கப்பட்டது. தசரத் மாஞ்சி பேரிலே சினிமாக்கள் எடுக்கப்பட்டது. இதற்கு ஒரு பெரும் வரலாற்று உருவாக்கி அந்த பாதையில் தான் இன்றைக்கு மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் பேரமைச்சர் சொன்னார், 22 ஆண்டுகளாக தனி மனிதனாக ஒரு மலையை உடைத்து அந்த பாதையை போட்ட இன்னைக்கும் அங்கு அரசு ரோடு மண் சாலையில் தான் இருக்கு. ஆக தனி மனிதனாக நாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை விட நம்மால் முடியும் நம்பு என்பதுதான்.
ஆனால் களத்தில் இறங்க வேண்டும், நமக்கு ஒரு உறுதி வேண்டும். அந்த உறுதியில் நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறுதிகள், சின்ன சின்ன சுத்திகள். ஆனால் நம் முன்னால் இருப்பது பெரும் மலை. அந்த மலைகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களத்தில் இருந்தாக வேண்டும். அந்த களத்தின் சவால்களை நாம் முறியடிக்க வேண்டும். விடாத முயற்சியை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அன்பு சகோதரர்கள், களம் காத்திருக்கிறது, காலமும் காத்திருக்கிறது, நம்முடைய பணிகள் விரைந்திருக்கின்றது. வாருங்கள், கைகோருங்கள். இந்த சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் மாபெரும் ஒரு வாய்ப்பு, காலம் தந்த ஒரு பெரும் அருள். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த களத்தில் இணைந்திருங்கள். அறிவு களத்திலே நீங்கள் எல்லாம் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் பணியாளராக மாறுங்கள். சிந்தனை தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்துங்கள். இன்றைய கால பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய இடத்தில் இருங்கள். விடாமுயற்சியும் கடின முயற்சியுமாக மிகப்பெரிய பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இணைந்து பணி செய்வோம். அத்தகைய நம்பிக்கையையும் அத்தகைய சிறப்பான எதிர்காலத்தின் ஒளிகளையும் உங்கள் கண்களில் காண்கின்றேன். நாளையும் இன்றும் நமது, நாளையும் நமது வெற்றி நமதாக்கி தருவதற்கு நல்ல அருள்வானாக வாக்குகிறவனாக